Hello friends, in the video la nama erythropoiesis பத்தி பார்க்க போறோம். So erythropoiesis அப்படினா என்னன்னா erythro அப்படினா RBC red blood cells அததான் வந்துட்டு நம்ம erythro அப்படின்னு சொல்லுவோம். Poiesis அப்படினா என்னன்னா it is a process அதாவது origin அதோட development அப்புறம் maturation of erythrocyte அததான் வந்துட்டு erythropoiesis அப்படின்னு நம்ம காமனா சொல்றோம். So இதோட definition என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா it is the process of the origin, development and maturation of erythrocyte அதான் erythropoiesis அப்படின்னு சொல்றோம். இதே வந்துட்டு மொத்தமா எல்லா blood cells உடைய origin அப்புறம் development maturation தான் சொன்னோம்னா அது hemopoiesis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம RBC பத்தி erythrocyte மட்டும் பார்க்கறனால இது erythropoiesis அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம இதுல செகண்டா பார்க்க போறது என்னன்னா எந்த சைட்ல எரித்ரோபாய்சிஸ் நடக்கும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று ஃபீட்டல் லைஃப்ல எப்படி எந்த லொக்கேஷன்ல நடக்குங்கிறது, இன்னொன்று வந்து என்னன்னா நியூ பார்ன் பேபிஸ் அதே மாதிரி அடல்ட்ஸுக்கு எங்க நடக்குங்கிறது நம்ம ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. மீசோபிளாஸ்டிக் ஸ்டேஜ், ஹெப்பாட்டிக் ஸ்டேஜ், மைலாய்டு ஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல என்ன ஆகும்னா அந்த குழந்தை இன்ட்ராயூட்ரைன் லைஃப்ல இருக்கிற போது அந்த 2 to 3 months வந்துட்டு ஆர்பிசி வந்து யோக் சாக்ல இருக்கிற மீசன்கைமல் செல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது மீசோபிளாஸ்டிக் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் ஹெப்பாட்டிக் ஸ்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 4, 5, 6 months அந்த டைம்ல வந்துட்டு ஆர்பிசி லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். சம் செல்ஸ் வந்து ஸ்பிளீன் அண்ட் லிம்ஃபாய்டு ஆர்கன்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் ஹெப்பாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மைலாய்டு ஸ்டேஜ் தேர்ட் ட்ரைமஸ்டர் அதாவது 7, 8, 9 months ஆஃப் இன்ட்ராயூட்ரைன் லைஃப்ல ஆர்பிசி வந்துட்டு ரெட் போன் மேரோ லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாமே ஃபீட்டல் லைஃபுக்கு. இதே நியூ பார்ன் பேபிஸ் அண்ட் அடல்ட்ஸுக்குன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு 20 years வரைக்கும் ரெட் போன் மேரோ ஆஃப் ஆல் த போன்ஸ்ல இருந்தும் ப்ரொடியூஸ் ஆகும். இதே லேட் அதாவது ஆஃப்டர் 20 yearsல பார்க்கும்போது எல்லா மெம்பரேனஸ் போன்ஸ்ல இருந்தும் அப்புறம் லாங் போனோட எண்டுல இருந்து என்ன ஆகும்னா ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு சைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ராசஸ். ஸோ ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அதில் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல்ஸ்ன்னு எடுத்துக்கும் போது ஆர்பிசி வந்து ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்ன்னு போன் மேரோல இருக்கிற செல்ஸ்ல இருந்து டெவலப் ஆகும். இந்த செல்ஸ் எல்லாமே அன்கமிட்டட் ப்ளூரிபோட்டன்ட் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் அதாவது PHSCன்னு சொல்லுவோம். ஏன் அதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம்னா ப்ளூரிபொட்டன்ட் இதுக்கு வந்துட்டு எல்லா செல்ஸாகவும் டெவலப் ஆகிற கெப்பாசிட்டி பொட்டன்சி இருக்கனால அது ப்ளூரிபொட்டன்ட்னு சொல்லுவோம். அன்கமிட்டட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்ஸாக மட்டும் ப்ரொடியூஸ் ஆகாம எந்த செல்லாக வேணாலும் இது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது அன்கமிட்டட். இதே வந்து பர்டிகுலர் டைப் ஆஃப் செல்லாக தான் ப்ரொடியூஸ் ஆகும்னா அது கமிட்டட்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எந்த செல்ல அதோட நீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு அது வந்து அன்கமிட்டட். இந்த செல்லாக தான் ஃபார்ம் ஆகும்னு அதுக்கு கமிட்மெண்ட் இல்லை. ஸோ இது வந்து அன்கமிட்டட் ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ். இந்த PHSC வந்துட்டு பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளட் செல்லாக தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு இருக்காது. ஸோ அதனால தான் அன்கமிட்டட்னு பேர் வந்துச்சு. இன்கேஸ் அது வந்து கமிட்டடாக இந்த டைப் தான் பர்டிகுலர் டைப் ஆஃப் பிளட் செல் டிசைன் ஃபார்ம் பண்ணணும்னு இருந்தால் அதை கமிட்டட்னு சொல்லுவோம். இந்த கமிட்டட்ல வந்து 2 types இருக்கு. ஒன்று வந்துட்டு லிம்ஃபாய்டு ஸ்டெம் செல்ஸ், இன்னொன்று காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட். இந்த லிம்ஃபாய்டு ஸ்டெம் செல்ஸ் வந்துட்டு லிம்ஃபோசைட்ஸும் நேச்சுரல் கில்லர் செல்ஸாகவும் டெவலப் ஆகும். இதே இந்த காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட் வந்துட்டு இது எல்லா செல்ஸ் எக்ஸப்ட் லிம்ஃபோசைட் அது எல்லாமே வந்துட்டு இந்த காலனி ஃபார்மிங் பிளாஸ்டோசைட்ல இருந்து நம்மளுக்கு டெவலப் ஆகும். இதுல வந்து 3 types இருக்கு. காலனி ஃபார்மிங் யூனிட்ல வந்துட்டு எரித்ரோசைட், அதே காலனி ஃபார்மிங் யூனிட்ல வந்துட்டு கிரானுலோசைட் ஆர் மோனோசைட், அதே காலனி ஃபார்மிங் யூனிட்ல மெகா கேரியோசைட் அப்படின்னு 3 இருக்கு. இந்த எரித்ரோசைட்ல இருந்து நம்மளுக்கு ஆர்பிசி டெவலப் ஆகும். GM அதாவது கிரானுலோசைட் ஆர் மோனோசைட் CFUல இருந்து கிரானுலோசைட் அதாவது நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபிலும் மோனோசைட்டும் டெவலப் ஆகும். அடுத்து மெகா கேரியோசைட்ல இருந்து பிளேட்லெட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இது எல்லாமே தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ்ல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு 4 சேஞ்சஸ் வந்து இந்த எரித்ரோபாய்சிஸ்
டைம்ல வந்து நடக்கும். அது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலனி ஃபார்மிங் யூனிட்ல எரித்ரோசைட் தான் நிறைய ஸ்டேஜஸ் ஆகி நம்மளுக்கு ஆர்பிசியா ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆகும் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல் சைஸ், அதாவது 20 மைக்ரான் 25 மைக்ரான்ஸ்ல இருக்கிற செல் சைஸ் வந்து 7.2 மைக்ரானா ரெடியூஸ் ஆகும். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நியூக்ளியோலை எல்லாம் டிஸ்அப்பியர் ஆகும். தேர்ட் வந்து ஹெச்பி வந்துட்டு அப்பியரன்ஸ் ஆகும். ஃபோர்த் வந்துட்டு என்ன ஆகும்னா, ஸ்டெய்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சைட்டோபிளாசம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசோஃபிலிக்கா இருக்கும், போக போக அசிடோஃபிலிக்கா வந்து மாறும். ஸோ அதுதான் நம்ம இப்போ லேட்டரா பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டேஜஸ். ஸோ என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, டோட்டலா 6 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட். இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை மெகாலோபிளாஸ்ட்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளுக்கு செல்லோட டயாமீட்டர் 20 மைக்ரானா இருக்கும். லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், 2 அல்லது அதுக்கும் மேற்பட்ட நியூக்ளியோலை இருக்கும், குரோமாட்டின் நெட்வொர்க் இருக்கும், ஹீமோகுளோபின் ஆப்சென்ட்டா இருக்கும். ஸோ இங்க வந்து சைட்டோபிளாசம் வந்துட்டு பேசோஃபிலிக்கா தான் இருக்கும். இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகி இயர்லி நார்மோபிளாஸ்டா டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த இயர்லி நார்மோபிளாஸ்ட். இந்த இயர்லி நார்மோபிளாஸ்ட்ல வந்துட்டு என்ன ஆகுனா, செல்லோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகி 15 மைக்ரானா இருக்கும். நியூக்ளியோல எல்லாமே டிஸ்அப்பியர் ஆயிரும். கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின் நெட்வொர்க் நடக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, இந்த குரோமாட்டின் நெட்வொர்க் வந்து நல்லா டென்ஸா இருக்கும். இது பேசோஃபிலிக்கா இருக்கனால பேசோஃபிலிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இருந்து செல் டெவலப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறது தான் நம்ம இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இங்க செல்லோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகி 10 to 12 மைக்ரான்ஸ் இருக்கும். இங்க நியூக்ளியஸ் இன்னும் இருக்கும், ஆனா குரோமாட்டின் நெட்வொர்க் வந்து ஃபர்தரா கண்டென்ஸ் ஆகி நல்ல டென்ஸா இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு இங்க ஹீமோகுளோபின் வந்துட்டு அப்பியர் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியில இருக்கும். ஸோ இங்க என்ன ஆகும்னா, அசிடிக் ஹீமோகுளோபின் இருக்கும், அதே மாதிரி பேசோஃபிலிக் சைட்டோபிளாசம் இருக்கனால ரெண்டுமே இருக்கு, அசிடோஃபிலிக் அண்ட் பேசோஃபிலிக் ரெண்டுமே இருக்கனால இதை பாலிக்ரோமேட்டிக்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த டைப் ஆஃப் செல், அதாவது இன்டர்மீடியட் நார்மோபிளாஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா பாலிக்ரோமோஃபிலிக் ஆர் பாலிக்ரோமேட்டிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்ஸ் வந்து டெவலப் ஆகி லேட் நார்மோபிளாஸ்டா டெவலப் ஆகும். இந்த லேட் நார்மோபிளாஸ்ட்ல டயாமீட்டர்னு பார்க்கும்போது 8 to 10 மைக்ரானா செல் வந்து ரெடியூஸ் ஆகும். நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்மால் ஆகி ரொம்ப கண்டென்ஸ் ஆகி இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ், அதாவது ரொம்ப பின் பாயிண்டடா தான் இருக்கும். அதே மாதிரி ஹீமோகுளோபினோட குவான்டிட்டியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் அசிடோஃபிலிக்கா தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் அங்கே நம்மளுக்கு இங்க் ஸ்பாட் நியூக்ளியஸ் இருக்கனால இது வந்து ஆர்த்தோக்ரோமேட்டிக் எரித்ரோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜோட லாஸ்ட்லேயே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, நியூக்ளியஸ் ஃபுல்லாக டிஸ்இன்டகிரேட் ஆயிரும் அண்ட் டிஸ்அப்பியர் ஆயிரும். அதை தான் பிக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபைனல் ரெமனன்ட் எல்லாமே செல்லுல இருந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். தென் செல் வந்துட்டு டெவலப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போறதா தான் நம்ம ரெட்டிகுலோசைட்னு சொல்லுவோம். இந்த ரெட்டிகுலோசைட்னா என்னன்னா இம்மெச்சூர் ஆர்பிசி, அதை தான் ரெட்டிகுலோசைட்னு சொல்லுவோம். ஏன் இதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, ஸ்டில் அந்த ரெட்டிகுலர் நெட்வொர்க் அல்லது ரெட்டிகுலம் வந்துட்டு இந்த டிஸ்இன்டகிரேட்டட் ஆர்கனல்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆனது இன்னும் அந்த சைட்டோபிளாசம்ல இருக்கும். அதனாலதான் அது அந்த ரெட்டிகுலம் அல்லது ரெட்டிகுலர் நெட்வொர்க் இருக்கனால இந்த செல்லை ரெட்டிகுலோசைட் அப்படின்னு சொல்றோம். நியூபார்ன் பேபிஸ்ல வந்து 2 to 6% ஆஃப் ஆர்பிசி வந்துட்டு ஆர்பிசியில் வந்து ரெட்டிகுலோசைட்டோட கவுண்ட் வந்துட்டு இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னா, இப்போ 100 ஆர்பிசி இருக்குன்னா அதுல 2 to 6 வந்துட்டு ரெட்டிகுலோசைட்டா இருக்கும். இந்த ரெட்டிகுலோசைட் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டர் பர்த்க்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதோட கவுண்ட் வந்துட்டு அதுக்கப்புறத்துல இருந்து 1%க்கு கம்மியாக தான் நம்மளோட பிளட் கவுண்ட்ல வந்துட்டு இருக்கும். இதோட ஆக்டிவிட்டி வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, நம்மளோட எரித்ரோபாய்டிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது தான் ரெட்டிகுலோசைட்டோட கவுண்ட்டும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். தென் இந்த ரெட்டிகுலோசைட் எல்லாமே கேபிலரி மெம்பரேன் மூலமா டயாபெடிசிஸ் ப்ராசஸ் மூலமா என்டர் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா மெச்சூர்டு எரித்ரோசைட்.
ஸோ இங்கே தான் என்ன ஆகும்னா செல்லோட சைஸ் வந்துட்டு நம்மளோட மெச்சூர்டு ஆர்பிசி என்ன சைஸில் இருக்கும் 7.2 மைக்ரான்ஸ் இருக்கும் அந்த சைஸ் வந்து இந்த ஸ்டேஜில் தான் அச்சீவ் ஆகும். இங்கே ரெட்டிகுலர் நெட்வொர்க் எல்லாமே டிஸப்பியர் ஆயிரும். செல் வந்துட்டு மெச்சூர்டு ஆர்பிசிக்கு இருக்கிற சைஸ் ஷேப் அதாவது சைஸ் 7.2 மைக்ரான் ஷேப் பைகான்கேவ் ஷேப் வந்துடும். ஹீமோக்ளோபின் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆயிரும். நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான ஆர்பிசி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக 7 days ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இந்த எரித்ரோபாய்சிஸ்க்கு தேவை அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ டோட்டலா 3 ஃபேக்டர்ஸ், ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ், மெச்சுரேஷன் ஃபேக்டர்ஸ், அப்புறம் ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனுக்கு தேவையான என்னென்ன ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்குறோம்னா ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஹைபாக்சியா. ஹைபாக்சியானா என்னன்னா டிஷ்யூஸ்க்கு கிடைக்கிற ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி கம்மியாகிறது தான் ஹைபாக்சியான்னு சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு எரித்ரோபாய்சிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஏன்னு பார்த்தோம்னா இந்த எரித்ரோபாய்சிஸை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு எரித்ரோபாய்டினோட செக்ரீஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஹைபாக்சியா தான் கிட்னியிலேருந்து எரித்ரோபாய்டினோட செக்ரீஷனை வந்துட்டு இன்டியூஸ் பண்ணும். ஸோ அதனால ஹைபாக்சியா இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின்ங்கிறது என்னன்னா ஒரு ஹார்மோன் கிட்னியில் இருக்கிற பெரிடியூபுலர் கேபிலரிஸ்ல இருந்து செக்ரீட் ஆகும். இது ஸ்மால் குவான்டிட்டி வந்துட்டு லிவர்ல இருந்தும் பிரெயின்ல இருந்தும் செக்ரீட் ஆகும். ஹைபாக்சியா தான் இதோடைய ஸ்டிமுலன்ஸ். ஸோ ஹைபாக்சியானால எரித்ரோபாய்டின் வந்துட்டு செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த எரித்ரோபாய்டின் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோ எரித்ரோபிளாஸ்டோடைய ப்ரொடக்ஷனை வந்துட்டு காலனி ஃபார்மிங் யூனிட் எரித்ரோ சைட் நம்ம முன்னாடியே படித்தோம்ல அந்த ஸ்டெம் செல்ஸ்ல. ஸோ அதில் இருந்து இந்த ப்ரோ எரித்ரோபிளாஸ்டோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ப்ரோ எரித்ரோபிளாஸ்ட்டை மெச்சூர்டு ஆர்பிசியை டெவலப் பண்ணுறதுக்கு செவரல் ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுலேருந்து டெவலப் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மெச்சூர்டு ஆர்பிசியை பிளட்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா இதுலேயே ரெட்டிகுலோசைட்டும் வந்துட்டு என்ன ஆகும்னா பிளட் ஸ்ட்ரீமில் வந்து பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தைராக்சின். தைராக்சின் வந்து ஒரு ஜென்ரல் மெட்டபாலிக் ஹார்மோனாக இருந்தாலும் இது எரித்ரோபாய்சிஸோட ப்ராசஸை வந்துட்டு ஆக்சிலரேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹெமட்டோபாய்டிக் க்ரோத் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த க்ரோத் இன்டியூசர்ஸ் அதாவது இந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இன்டர்லியூக்கின் 3, 6, 11, அப்புறம் ஸ்டெம் செல் ஃபேக்டர் அல்லது ஸ்டீல் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே தான் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட PHSC அதாவது ப்ளூரிபொட்டன்ட் ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸோடைய ப்ராலிஃபரேஷனை இன்டியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் பார்க்கும்போது ABCDE எல்லாமே வந்துட்டு எரித்ரோபாய்சிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட டெஃபிஷியன்ட் இருந்தால் நம்மளுக்கு அனிமியா வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெச்சுரேஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ மெச்சுரேஷன் ஃபேக்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது விட்டமின் B12. இந்த விட்டமின் B12 சயனோகோபாலமின்னு சொல்லுவோம். இதுதான் DNA சிந்தசிஸ்க்கு, செல் டிவிஷன், அப்புறம் ஆர்பிசி மெச்சுரேஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம். பிகாஸ் இது டயட் மூலமாக தான் நம்ம அப்டெயின் பண்ண முடியும். இது இன்டெஸ்டைனில் அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன்லையும் ப்ரொடியூஸ் ஆகும் பை இன்டெஸ்டினல் ஃப்ளோரா மூலமாக. அதே மாதிரி இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்துட்டு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஆஃப் கேசல் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் இந்த விட்டமின் B12 எல்லாமே லிவர்லையும் ஸ்மால் குவான்டிட்டி வந்துட்டு மசில்லையும் ஸ்டோர் ஆகும். இதோடைய டிஃபிஷியன்சினால நம்மளுக்கு பெர்னிஷியஸ் அனீமியா அதாவது மேக்ரோசைட்டிக் அனீமியா ஃபார்ம் ஆகும். ஏன்னா செல்ஸ் எல்லாமே ரொம்ப லார்ஜராக ஈஸியாக உடையிற மாதிரி ரொம்ப வீக்கான செல் மெம்பரேனோட இருக்கும். ஸோ இதை தான் வந்துட்டு மேக்ரோசைட்டிக் அனிமியான்னு சொல்லுவோம். ஸோ இது விட்டமின் B12ஓட டெஃபிஷியன்சினால வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஆஃப் கேசல். இது கேஸ்ட்ரிக் மியூக்கோசால இருக்கிற பரைட்டல் செல்ஸ் அதாவது கேஸ்ட்ரிக் மியூக்கோசா கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் இருக்கும். ஸோ அதில் இருக்க பரைட்டல் செல்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் ஆஃப் கேசல். இது விட்டமின் B12ஓட அப்சார்ப்ஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டரோட ஆப்சன்ஸ்னால நம்மளுக்கு பெர்னிஷியஸ் அனீமியா வரும். ஏன்னா நம்மளுக்கு விட்டமின் B12ஓட அப்சார்ப்ஷன் வந்துட்டு தடைப்பட்டுறது. ஸோ அதனால பெர்னிஷியஸ் அனீமியா வரும்.
அதே மாதிரி இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் எப்பப்பெல்லாம் டிஃபிஷியன்ட் ஆகும்னு பார்த்தோம்னா சிவியர் கேஸ்ட்ரைட்டிஸ், அல்சர், கேஸ்ட்ரிக்டமி பண்ணியிருந்தா இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் வந்துட்டு டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு டிஎன்ஏ சிந்தசிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா டிஎன்ஏ சிந்தசிஸும் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு மெச்சுரேஷன் ஃபெயிலியர் ஆயிடும். அதனால இங்கேயே செல்ஸ் வந்து லார்ஜராக மெகலோபிளாஸ்டிக், அதாவது நல்லா பெருசாக இருக்கும். அதாவது ப்ரோ எரித்ரோபிளாஸ்டிக் ஸ்டேஜ்லேயே இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு மெகலோபிளாஸ்டிக் அனிமியா வந்துட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் வந்து ஹெச்பி ஃபார்மேஷனுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா குளோபின் ஃபார்மேஷனுக்கு. ஏன்னா பேர்லேயே இருக்குது ஹீமோக்ளோபின். ஸோ குளோபின் ஃபார்மேஷனுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் தேவை. நெக்ஸ்ட்டு அயன், அதாவது ஹீம் பார்ட்டுக்கு வந்துட்டு அயன் தேவை. காப்பர் வந்துட்டு அயனா வந்து ஜிஐ ட்ராக்ல இருந்து அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கு தேவை. நெக்ஸ்ட் கோபால்ட் அண்ட் நிக்கல் வந்துட்டு அந்த அயனை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கோபால்ட்டும் நிக்கலும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் விட்டமின் சி, ரிபோஃப்ளாவின், நிக்கோட்டினிக் ஆசிட், பைரிடாக்சின் எல்லாமே ஹீமோக்ளோபினோட சிந்தசிஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எரித்ரோபாய்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தேங்க்யூ.